அவுட்டர் ரிங் ரோட்ல தான் இப்போ நம்ம கரெக்டா இருக்கிறோம். தாம்பரம் டோல்கேட்டுக்கு அப்படியே மேல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். டோல்கேட்ல இருந்து கரெக்டா 50 மீட்டர் டிஸ்டன்ஸ். இந்த சைடு பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, அந்த ரெண்டு வீடு தெரியுதுங்களா, அது வந்து பாத்தீங்கன்னா வீடு தான், ரெசிடென்ஷியல் ஏரியா. அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கு. அப்படியே டோல்கேட்டுக்கு பக்கத்துல தான் ஃபுல்லா நல்ல கமர்ஷியலாவும் சரி ரெசிடென்ஷியலாவும் சரி இந்த ஏரியா பயங்கரமான டெவலப்மெண்ட்ல போய்கிட்டு இருக்குதுங்க. இன்னைக்கு அவுட்டர் ரிங் ரோடு தான் பாத்தீங்கன்னா சென்னையோட முக்கியமான கனெக்டிங் ரோடு அப்படின்னே சொல்லலாம். அந்த கனெக்டிங் ரோட்ல இருந்து கரெக்டா ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல, அதுவும் நம்ம தாம்பரம் ஏரியாலே இருக்கு அப்படின்னா நீங்க சொல்லவா வேணும் இந்த ஏரியா எந்த மாதிரி டெவலப்மெண்ட்ல இருக்கு, அப்ரிசியேஷன் எந்த மாதிரி போகும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே வந்து யோசிச்சு பாருங்க இந்த ஏரியாவை பத்தி. இங்க இருந்து கொஞ்ச தூரத்திலே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆம்னி பஸ் ஸ்டாண்ட், நியூ ஆம்னி பஸ் ஸ்டாண்டுமே வந்து அமைஞ்சிருக்குதுங்க. அதே மாதிரி கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்குமே கரெக்டா இங்க இருந்து ஒரு 5 நிமிஷத்துல போய் நீங்க ரீச் பண்ண முடியும். இந்த பக்கம் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுங்க, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட். இன்னைக்கு சென்னையோட அடுத்த பெரிய பஸ் ஸ்டாண்ட் வந்து ஓபன் பண்ண போறாங்க. நேரா போனீங்கன்னா பூந்தமல்லி, பூந்தமல்லியில இருந்து லெஃப்ட் எடுத்து போனீங்க அப்படின்னா கரெக்டா நம்மளுக்கு வந்து குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியும். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வெறும் 5 நிமிஷத்துல ரீச் பண்ண முடியும். குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் அதிகபட்சம் 15 நிமிஷத்துக்குள்ள நம்ம போக முடியும். தாம்பரம் மாநகராட்சியில ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு ஜஸ்ட் 4 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் டிஎம்டி லிமிட்ல தான் சார் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோடு அந்த ஜங்ஷன் சரிங்களா. டோல்கேட்டுக்கு அடுத்து இந்த சைடு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டோல்கேட் சரிங்களா. இது வந்து பாத்தீங்கன்னா ஜங்ஷன். நம்ம தாம்பரம் போனோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா இந்த ரோட்ல நேரா உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வந்து தாம்பரம் சான் அகாடமி ஸ்கூல் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ரோட்ல வந்து உங்களுக்கு வந்துருங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து இது வந்து அவுட்டர் ரிங் ரோட்ல ஃபுல்லாவே நீங்க சிட்டிக்குள்ள போறீங்க. இந்த ரோடு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நடுவிரப்பட்டு சோமங்கலம் இதெல்லாம் போறோம் இல்லையா, அந்த ரோடு தான். இதுல இந்த இடத்துல உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, பஸ் ஃபெசிலிட்டி எப்பவுமே இருக்கும். எப்பவுமே பஸ் போயிட்டு வந்துகிட்டே தாங்க இருக்கும். எல்லாமே நல்ல ஜங்ஷன். சாய்ராம் காலேஜ் நேரா போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சாய்ராம் காலேஜ் பிரைமான லொகேஷனுங்க, நல்ல லொகேஷன். பேக்ரவுண்ட்ல தெரியுது தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோடு டோல்கேட் சரிங்களா. கரெக்டா எக்ஸாக்ட்டா டோல்கேட்ல இருக்கும். அங்க இருந்து அப்படியே நேரா உள்ள வாங்க. வந்தீங்க அப்படின்னா இதாங்க நம்மளோட சைட். இப்போ வந்து டெவலப்மெண்ட் ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்கு. ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஜேசிபி ஒர்க் எல்லாமே அங்க இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஃபுல்லா இது எல்லாமே இங்க மொத்தம் 40 பிளாட் இந்த சைடு இருக்கு. அதே மாதிரி அந்த பக்கம் phase 1 phase 2 சரிங்களா. 40 பிளாட் இதுக்குள்ள மட்டும் இருக்குதுங்க. ஈபி லைன் ஆல்ரெடி இருக்கு சரிங்களா. ஈபி லைன் ஆல்ரெடி இருக்கு. டெவலப்மெண்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு ஒரு 3D ஃபுட்டேஜ் காட்டுறேன். இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பக்காவா வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம ஃப்ரீ காம்பவுண்ட் வால் பண்ணி கொடுத்துறோம். நமக்கு காம்பவுண்ட் வாலும் போட்டு காம்பவுண்ட் வால் ஃபுல்லா நம்ம செக்யூர்டா இருக்கணும். ஓகே, சோ நம்ம காம்பவுண்ட் வால் தனியா போட்டு கொடுத்துறோம். ஒவ்வொரு பிளாட்டுக்குமே பண்ணி கொடுத்துறோம். ஒரு பிளாட்டுக்குமே நம்ம இண்டிவிஜுவலா பண்ணி கொடுத்துறோம். ஃபுல்லாவே டெவலப்மெண்ட் போயிட்டே இருக்கு. அடுத்து ப்ரீ லான்ச் அதெல்லாம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பட்ஜெட் எல்லாமே ஏறிட்டே போகும். அதுக்குள்ளேயே இன்னைக்கு நம்ம சொன்ன ரேட் ஒரு சதுரடி பாத்தீங்கன்னா 3800 ரூபாய்க்கு நீங்க வந்து வாங்கிக்கலாங்க. மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆஃபர் பிரைஸ். நல்ல ஒய்டான ரோடாவே இருக்கு. 30 ஃபீட் 40 ஃபீட் 50 ஃபீட் அப்படின்ற மாதிரி சூப்பரா ரோடு இருக்கு. இந்த சைடு உங்களுக்கு வந்து ரோடு தான், இதுவும் உங்களுக்கு வந்து ரோடு தான். ஃபுல்லாவே ஈபி லைன் இருக்கு. வீடுகள் எல்லாமே ஏற்கனவே கட்டிட்டாங்க, எல்லாமே கட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த பாருங்க அது வரைக்கும் வீடு இருக்கு. அது வரைக்கும் ஃபுல்லா வீடுகள் தான். இந்த சைடு வீடு இல்லாத இடமே கிடையாது. அந்த பக்கம் வீடு தான், இந்த சைடு வீடு தான், இங்க வீடு தான், இது வீடு தான் சரிங்களா. இந்த பாருங்க எங்க பார்த்தாலும் வீடுகளாவே தான் இருக்கும். நம்ம சைட்டுக்கு அப்படியே பக்கத்துல இருக்க இந்த பிளாட்டுக்கு அப்படியே பக்கத்து பிளாட் பாருங்க, இங்கேயுமே வீடு வந்துருச்சு. ஃபுல்லா பெரிய பெரிய வீடு தான். டோல்கேட் சரிங்களா. இவ்வளவுதாங்க நம்மளோட சைட். இதே மாதிரி அந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா phase 2 இருக்கு. இந்த வீடியோல ஆன் ஸ்கிரீன் மேலேயே அவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். கால் பண்ணுங்க, இமிடியேட்டா உங்க பிளாட்டை வந்து புக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா phase 2ல நிக்கிறோம். phase 2 சைடுல நிக்கிறோம். இந்த பில்டிங் இருக்கு இல்லையா, இது எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து phase 2ல தான் வருது. அது வந்து காசா கிராண்ட் சரிங்களா. காசா கிராண்டோட ஒரு அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட். இந்த சைடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவுட்டர் ரிங் ரோடு. இது வந்து அவுட்டர் ரிங் ரோடு போய்கிட்டு இருக்கு சரிங்களா. இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட சைட்டோட லொகேஷனுங்க. ஃபுல்லா ரெசிடென்ஷியல் நிறைய வீடுகள் எல்லாமே வந்துருச்சு. இந்த சைடு பாத்தீங்கன்னாலுமே உங்களுக்கு வந்து ஃபுல்லா நிறைய பேர் வந்து ஃபுல்லா வீடு கட்டிட்டாங்க. ஃபுல்லா வீடு அபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா ஏகப்பட்டது பாத்தீங்கன்னா இந்த சைடு நல்ல டெவலப்மெண்ட் ஆயிடுச்சு. நேரா போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாம்பரம் போற ரோடு அது பாருங்க, அப்படியே தாம்பரம் போற ரோடு ஃபுல்லா டெவலப்மெண்ட் நிறைய போயிருக்கு. இப்ப இந்த சமயத்துல இந்த ஏரியா நம்ம தாம்பரம் சரௌண்டிங்ல ஒரு லோ பட்ஜெட்ல இடம் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவை இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து பாத்தீங்கன்னா மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட பாத்தீங்கன்னா கமர்ஷியல் பிளாட்ஸ்மே வந்து வச்சிருக்காங்க. ரெசிடென்சியலும் இருக்கு. கமர்ஷியலா வேணும்னாலும் பாத்தீங்கன்னா அதுவுமே இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 அடி ரோடு சரிங்களா. இதுலயுமே உங்களுக்கு வந்து கமர்ஷியல் பிளாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏன்னா அதை சொல்றேன் அப்படின்னா இந்த சரௌண்டிங்ல உங்களுக்கு வந்து ரெண்டல் பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து பீக்கா இருக்குதுங்க. கிட்டத்தட்ட 15,000 ரூபாய் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ரெண்டல் வந்து போய்கிட்டு இருக்கு. நீங்க இங்கே வந்து விசாரிச்சு பார்க்கலாம். அந்த காசாகரன்ல எல்லாம் பாத்தீங்கன்னா எவ்வளவு ரெண்டல் இன்கம் போகுது அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்க. கஸ்டமர்ஸ் வந்து இப்ப ஜேவிக்கு வராங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 to 22 lakhs இருந்தா கையில இருந்தா போதும் சார். போதும் உங்களுக்கு சரிங்களா. ஒரு கிரவுண்ட்ல ஒரு 6 யூனிட் நம்ம ரெடி பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு 2 யூனிட்மே நம்ம அவங்களுக்கு 2 யூனிட் கொடுத்துறோம். 2 யூனிட் கொடுத்துறோம் அவங்களுக்கு. சோ வித்தின் a year ஒரு வருஷத்துல அவங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட்மே வந்துரும் சார். ஓகே, அவங்க போட்ட இன்வெஸ்ட்மென்ட் வந்துரும். டபுள் தி இன்வெஸ்ட்மென்ட்டா டபுளாவும் வந்துருது. டபுளாவும் வந்து சூப்பர் சூப்பருங்க. அதுவும் இந்த மாதிரி ஏரியால பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட் கொஞ்சம் அதிகமாவும் இருக்கும். நிச்சயமா இது எல்லாமே கால்குலேட் பண்ணி தான் பிரதர் நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சூப்பர். பக்கத்துல ஒரு பெரிய பார்க், கவர்மெண்ட் பார்க் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து அமைஞ்சிருக்குதுங்க. நல்ல டெவலப்மெண்ட். ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னா இந்த அளவுக்கு டெவலப்மெண்ட் கவர்மெண்டோட ஃபோக்கஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நம்ம இதை வந்து காட்டுறோம். ஃபுல்லா நல்ல பெரிய பார்க்குங்க. சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. பார்க் அவுட்டர் ரிங் ரோடு அது பாருங்க. கரெக்டா அந்த சைடு அந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தோம். phase 1 பார்த்தோம் இல்லையா, அதுவும் பாத்தீங்கன்னா 50 மீட்டர். இது பாத்தீங்கன்னா 50 மீட்டர் கூட கிடையாது. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா நம்மளோட சைட் இருக்கு. இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அவங்களோட சைட் தான். phase 2 சரிங்களா. இங்கேயுமே ஈபி லைன் எல்லாமே இருக்கு. அப்ரூவ்டோட இருக்கு. இமிடியேட்டா வீடியோ இல்ல நம்ம ஜேவி கான்செப்ட் சொன்னாங்களா அதுவோ எல்லா
எல்லாமே பக்காவா வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுக்க முடியுங்க. ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி தான். நியர்பைலே இருக்கு, அவுட்டர் ரிங்கோட பேஸ் பண்ணி இருக்கு. இந்த லைன்ல டெவலப்மெண்ட்ல லோ பட்ஜெட்ல தேறவங்க எல்லாத்துக்குமே இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம கம்பெனி நேம் பாத்தீங்கன்னா சென்னை ஸ்கைலைன் டெவலப்பர்ஸ். ஓகே. இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டி நேம் வந்து பாத்தீங்கன்னா தாம்பரம் ஃபால்கன் சிட்டி. சூப்பர். சரிங்களா, நம்ம வெறும் ஒரு சிட்டியா நம்ம டெவலப் பண்ண போறோம். சரிங்க. சைட் பாத்தீங்கன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஒரு 4 கிலோமீட்டர் சார். ஓகே. நம்மளோட சைட். அதே மாதிரி இந்த சைட் பாத்தீங்கன்னா கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம சைட் பாத்தீங்கன்னா வெறும் 4 கிலோமீட்டர். நம்மளோட சைட் பாத்தீங்கன்னா சிஎம்டி லிமிட்ல தான் சார் இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா சிஎம்டி லிமிட்டுக்குள்ளே இருக்கு. அதுதான் பாத்தீங்கன்னா முக்கியமான விஷயமே. ஏன்னா சிஎம்டி லிமிட்டுக்குள்ள ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து வாங்கணும், அதுவும் பாத்தீங்கன்னா பட்ஜெட்டுக்குள்ள வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் பாத்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்க போகுதுங்க. கிளம்பாக்கம் அந்த ஏரியால போயிட்டுனா 6000 இருந்து 7000 போயிடுச்சு. இப்போ நம்ம சைட் என்ன பண்ணிருக்கோம்னா அதுல பாதி விலை சார் 3800 ரூபாய்க்கு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 3800 ரூபாய்க்கு. 800 ரூபாய். சூப்பர். அதுதான் நம்ம முன்னாடியே சொன்னேன் நான். இப்போ சிஎம்டி லிமிட்ல நம்மளால எப்படி கொடுக்க முடியுதுன்னா இப்போ நம்மளோட சைட் பாத்தீங்கன்னா டைரக்ட் ஓனர் சைட் சார். டைரக்ட் ஓன் சைட். உங்களோட ஓன் சைட். ஓன் சைட் எங்க. சரி சரி. அதனால தான் அந்த ரேட்ல எங்களால கொடுக்க பட்ஜெட் கொடுக்க முடியுது. அந்த பட்ஜெட்ல எங்களால ஒரு 30 லட்சம் கையில வச்சிருந்தீங்கன்னா நிச்சயமா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வாங்கலாம். ஒரு பிளாட் வாங்கலாம். கண்டிப்பா 30 lakhsல. வெறும் 30 lakhsல வாங்கலாம். அது இந்த மாதிரி லொகேஷன்ல சொல்றீங்க. மினிமம் ஸ்கொயர் ஃபீட் வந்து 800 ல இருந்து 1 கிரவுண்ட் வரைக்கும் நம்ம அவைலபிள் இருக்கு நமக்கு. சூப்பர் சூப்பர். அது மட்டும் இல்லாம நம்ம ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 ரெண்டா நம்ம பண்ணிட்டு இருக்கோம். சூப்பர் சார். இப்போ நம்ம நிக்கிற இடம் ஃபேஸ் 1 சார். ஓகே. அப்படியே டோல்க்கு ஆப்போசிட் பாத்தீங்கன்னா ஃபேஸ் 2 நம்ம. ஃபேஸ் 2 அதாவது டோல் கேட்டுக்கு ரெண்டு சைடுமே ரெண்டு சைடு அட்ஜசன்ட் ரெண்டு சைடுமே நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஓகே. அவங்களுக்கு எங்க தேவையோ அங்க எடுத்துக்கலாம். ஆமா சார். அவங்க வந்து டைரக்டா வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு எங்க பிடிச்சிருக்கோ அவங்களுக்கு ஏத்த மாதிரி எடுத்துக்கலாம். கஸ்டமரோட பெனிஃபிட்டோட நம்ம பண்ணி தரோம். சூப்பர் சூப்பர்ங்க சார். ஃபேஸ் 1ல பாத்தீங்கன்னா ஒரு 40 plots இருக்கு சார். ஓகே. ஃபேஸ் 2ல அதே மாதிரி ஒரு 40 plots இருக்கு. சூப்பர் சார். மொத்தம் 80 plots சார். டாக்குமெண்ட் பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டல் கிளியரா இருக்கும். எந்த ஒரு ப்ராப்ளமே இருக்காது. டைரக்ட் ஓனர் கிட்ட இருந்து நீங்க வாங்குற மாதிரி தான். டிடிசிபி அப்ரூவ்ட் சார். டிடிசிபி அப்ரூவ்ட்ல. சூப்பர். ஓகே. வேல்ஸ் குளோபல் ஸ்கூல் இருக்கு. மெட்ரிக் ஸ்கூல் பாத்தீங்கன்னா சங்கரா ஸ்கூல் இருக்கு. ஓகே. சரி ராமகிருஷ்ண மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. நிறைய ஸ்கூல்ஸ் அவேலபிள். சரௌண்டிங் தாம்பரம் சரௌண்டிங்ல இதெல்லாம் நம்ம பத்தி பேசணும்னே அவசியம் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைஞ்சிருக்கு. அதே மாதிரி காலேஜும் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு சார். இப்போ நம்ம காலேஜஸ்னு பாத்தீங்கன்னா சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு சார். ஜஸ்ட் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் சாய்ராம். அதே மாதிரி இப்போ அவுட்டர் ரிங் ரோடு இறங்கனோனே நம்ம கிரசன்ட் காலேஜ் இருக்கு. அந்த லைன்ல அப்படியே எடுத்து உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தாகூர், டிஐடி, இந்த பக்கம் போனோம்னா எஸ்ஆர்எம் இது இருக்கு, டிஎம்ஜி காலேஜ் இருக்கு, தனலட்சுமி காலேஜ் எல்லாமே இந்த தாம்பரம் சரௌண்டிங்ல தான் வர்றாங்க. உள்ள இருந்தலாம் சிட்டிக்குள்ள இருக்கவங்க கூட பாத்தீங்கன்னா இங்க தான் வந்து படிக்க வர்றாங்க. சரிங்களா, அந்த இடத்துலயே பாத்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருக்கோம். லோனுமே நம்ம பண்ணலாம். பண்ணி கொடுத்துடலாம். 80% வரைக்கும் லோன் பண்ணலாம். பண்ணி கொடுத்துடலாம். சூப்பர் சூப்பர். ஏன்னா அப்ரூவ்ல தான் இருக்கு. உங்களுக்கு வந்து டிடிசிபி அப்ரூவ்டு சிஎம்டி லிமிட்டுக்குள்ள வந்தனால யாரு வேணாலும் எந்த பேங்க் வேணாலும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லோன் கொடுப்பாங்க. பக்கத்துல இண்டஸ்ட்ரியல் ஏரியா திருமுடிவாக்கம் இருக்கு. சரி, ஓகே. சோ அங்க நிறைய பேர் வர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி பக்கத்துல ஐடி செக்டர்ஸ் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்ரீராம் கேட்வே இருக்கு, ஜோஹோ இருக்கு. இப்போ கஸ்டமர்ஸ் வந்து இப்போ ஜேவிக்கு வராங்கன்னா ஜஸ்ட் ஒரு 20 to 22 lakhs இருந்தா கையில இருந்தா போதும் சார். போதும் உங்களுக்கு. சரிங்களா, ஒரு கிரவுண்ட்ல ஒரு 6 யூனிட் நம்ம ரெடி பண்ணிட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு அவங்களுக்கு 2 யூனிட்டுமே நம்ம அவங்களுக்கு 2 யூனிட் கொடுத்துறோம். 2 யூனிட் கொடுத்துறோம் அவங்களுக்கு. சோ வித்தின் a year ஒரு வருஷத்துல அவங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட்டுமே வந்துரும் சார். ஓகே. அவங்க போட்ட இன்வெஸ்ட்மென்ட் வந்துரும். டபுள் தி இன்வெஸ்ட்மென்ட் ஆகும். டபுளாவும் வந்துருது. டபுளாவும் சைட் விசிட் அந்த மாதிரி ஏதாவது நம்ம அரேஞ்ச் பண்றோம். நிச்சயமா பிரதர். நம்ம அதுமே கார் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பிக்கப் அண்ட் டிராப் எல்லாமே சூப்பர் சூப்பர். எல்லா ஃபெசிலிட்டியுமே பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல லொகேஷன்ல வந்து கொடுத்துருக்காங்க. மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு சைட் எல்லாமே இருக்கு. பக்கத்துல இருக்கிறது எல்லாமே பிரைம் லொகேஷன்ஸ் தான். வந்து பாருங்க, சைட் வந்து விசிட் பண்ணி பாருங்க. கண்டிப்பா பிடிக்கும். கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு பிளாட்டாவது நீங்க வந்து புக் பண்ணிருவீங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு ப்ராப்பர்ட்டி தான் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே சார், ரொம்ப நன்றி. இதே மாதிரி சைட் இதே மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய கொடுங்க. நிச்சயமா நம்ம இங்க மட்டும் இல்ல, நம்ம எல்லா ஏரியாவும் ஆல்மோஸ்ட் நம்ம ஒரு 30 ப்ராஜெக்ட்ஸ் கிட்ட முடிச்சிருக்கோம். நம்ம சூப்பர் சூப்பர். தேங்க்யூ சார். தேங்க்யூ.